ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் Anmages யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருந்த டவுட் வந்து ஃபோன்பேயில் ஆட்டோபே வச்சு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணி பணம் போய்கிட்டு இருக்குது. ஸோ இன்கேஸ் நான் வந்து ஆட்டோபே வந்து ஒரு 1 இயர் கழிச்சோ 2 இயர் கழிச்சோ நான் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து ஃபோன்பேயில் வந்து எப்படி எஸ்ஐபி மூலயமா வந்து மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறத 2 பார்ட்டாக நம்ம வந்து கம்ப்ளீட்டாக போட்டிருந்தோம். ஸோ 100 ரூபாய்க்கு ஒரு ஃபண்டு வாங்கி அதை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நம்ம இது வரைக்கும் வந்து விட்ரா பண்ணுறது எப்படிங்கிறத காமிக்கல. ஸோ இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா வந்து ஃபோன்பேயில் நீங்கள் வந்து எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எப்படி வந்து ஆட்டோபேவை ஸ்டாப் பண்ணிவிட்டு பணத்தை விட்ரா பண்ணுறதுங்கிறத தான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு நான் சொன்ன இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி வீடியோ பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த 2 பார்ட்டியும் நான் வீடியோ லிங்க் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு ஃபோன்பே ஓப்பன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எஸ்ஐபி வந்து ஆட்டோபே மூலமாக பே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா லெஃப்ட் சைட் டாப்பில் உங்களோட ப்ரொஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அதில் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஆட்டோபேன்னு ஒரு தேர்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ தெரியுதா, ஆட்டோபே செட்டிங்ஸ்னு. அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்க ஆட்டோபே எது வந்து இப்போ கரண்ட்டில் போயிட்டுருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2 ஆட்டோபே போயிட்டுருக்கு. ஸோ அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி கடைசியில் வந்தீங்கன்னா ரிமூவ் ஆட்டோபேன்னு இருக்கும், கிளிக் பண்ணுங்கள். ஸோ கொடுத்தோடனே ஆர் யூ ஷோர் யூ வாண்ட் டு ரிமூவ் ஆட்டோபே ஒன்ஸ் ரிமூவ்ட் ஆல் ஃபியூச்சர் ஆட்டோபே டெபிட்ஸ் வில் நாட் பி ப்ராசஸ்ட். ஆட்டோபே டெபிட்ஸ் ஆல்ரெடி இன் ப்ராக்ரஸ் அண்ட் சென்ட் டு யுவர் பேங்க் வில் நாட் பி அஃபெக்டட் பை திஸ் சேஞ்ச். அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இப்போ இதை கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் எந்த ஒரு எஸ்ஐபியுமே வந்து பே ஆகாது. இன்கேஸ் இன்றைக்கி உங்களுக்கு வந்து ப்ராசஸிங்கில் இருக்குது, இன்றைக்கி வந்து உங்களுக்கு பணம் போயிருக்கு, ஸ்டில் இன்றைக்கி ப்ராசஸிங்கில் இருக்குது அப்படின்னா அந்த ப்ராசஸிங் எந்த ஒரு இஷ்யூ ஆகாது. ஏன்னா ஆல்ரெடி பணம் போயிட்டுங்கிறப்போ அது ஃபன் ஹவுஸ் மூலிமா ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கான அலாட்மெண்ட்டை வந்து அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ அதை தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கேன்சல் கொடுத்துருங்க. அப்படி இல்லை வேணும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. ஸோ இப்போ நம்ம கன்ஃபார்ம் கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பார்ப் அப்படின்னு போட்டு பிஎஸ்சி அப்படின்னு போட்டு 5000 அப்படின்னு காமிக்கும். ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேயி நேம் வந்து பிஎஸ்சின்னு இருக்கும், ரெஃபர் ஐடின்னு போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு என்டர் யூபிஐ பின் அப்படின்னு இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து எந்த ஒரு பேங்க்லேருந்து வந்து டெபிட் ஆகிற மாதிரி காமிக்காது. ஸோ இது ஜஸ்ட்டு வந்து ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு தான். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், என்கிட்ட எந்த ஒரு அக்கௌண்ட்லேயுமே 5000 ரூபாய் இல்லை. ஜஸ்ட் நான் என்ட்ரு பண்ணி கிளிக் கொடுத்துட்டேன். ஸோ ஆட்டோபே ரிமூவ் இன் ப்ராக்ரஸ்னு இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா ஆட்டோபே ரிமூவ்டு. ஸோ எதுக்கு அவங்க அதை கேட்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணுறப்பே வந்து 5000 ரூபாய்க்கு தான் அது கேட்கும். ஸோ 30 வருஷத்துக்கு வந்து 5000 ரூபாங்கிற மாதிரி கணக்கில் வந்து அது ஆட்டோபே எனேபிள் பண்ணுறப்போ கேட்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ சேம் யூஆர்எல் கொடுக்குறப்போ இது கன்ஃபர்மேஷன் மாதிரி எடுத்துக்கிட்டு அதை வந்து ஸ்டாப் பண்ணிவிடுது. அப்படி இல்லைனா யார் வேணுமோ கொடுத்து கேன்சல் பண்ணிடுவாங்கங்கிறதுனால. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஆட்டோபே ஹாஸ் பீன் ரீவோக்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ ரிமூவ் கொடுத்துட்டு நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ சேம் அடுத்ததுக்கும் கிளிக் பண்ணி அதே மாதிரி ரிமூவ் ஆட்டோபே கொடுக்குறேன். ஸோ கன்ஃபார்ம் கொடுக்குறேன். கொடுத்தோடனே அகைன் அந்த 5000 ரூபாய் கேட்கும். கொடுத்துட்டு ரிமூவ் கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் ஆட்டோபே ரிமூவ் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ பேக் போயிடலாம். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா மெசேஜ் வந்துட்டு ரிமூவ் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ நான் பேக் போயிட்டு என்னோடய வெல்த்தில் போய் காமிக்கிறேன். ஸோ வெல்த்னா அதில் தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும். நம்ம இங்கே போய் தான் கிரியேட் எஸ்ஐபி கூட ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கரண்ட்டில் வந்து 2585 ரூபாய் 24 பைசா இருக்குது. ஸோ 5 மாதம் பே ஆகிருக்கு. இன்றைக்கி வந்து என்ன ஒரு இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய மை ஆர்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா 7th August 2022 இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி காலையில் தான் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 500 ரூபாய் எடுத்திருக்காங்க. ஸோ இது அலர்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக விட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் அலர்ட் ஆகலை அப்படின்ட்டா என்ன ஆகும், இப்போ நான் வந்து இருக்கிற அமௌண்ட்டை மட்டும் விட்ரா பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன ஆகும்னா, அந்த அலாட்மெண்ட் வந்து என்றைக்கு ஆகும் 3 to 5 ஒர்க்கிங் டேஸ் கழித்து வந்து வருமா, அப்போ வந்து இந்த 500 ரூபாய் தனியாக வந்து இங்கே ஆட் ஆகி நிற்கும். ஸோ அதனால் நம்ம எடுக்கிறதுனாலாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ நான் வந்து சேர்த்து எடுத்துக்கலான்னு காமிக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த ஃபண்டை எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு உங்களோட ஃபண்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதில் கீழே பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டட் ஃபண்ட்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, 532 ரூபா ஒன்றுக்கு வந்திருக்கு கரண்ட்டில். இதுக்கு வந்து 100 ரூபா 94 பைசா வந்திருக்கு. இதுக்கு வந்து 1952 ரூபா 24 பைசா வந்திருக்கு. ஸோ இந்த 500 ரூபா வந்து எனக்கு ப்ராசஸிங்கில் இருக்கிறது கடைசி இருக்க ஃபண்ட்ஸ் தான். ஸோ ரிமைனிங் ஃபண்ட்ஸ் எனக்கு தேவையில்லை. ஏன்னா இதுக்கெலாம் நம்ம வந்து ஆட்டோபே வந்து எனேபிள் பண்ணல. ஸோ கடைசி ஃபண்ட்ஸுக்கு மட்டும் தான் நம்ம ஆட்டோபே எனேபிள் பண்ணியிருக்கோம். அதுவும் இன்றைக்கி மார்னிங் போயிருக்கு. ஸ்டில் ப்ராசஸிங்கில் இருக்குது அந்த ஸ்டேட்டஸ் மை ஆர்டரில் போய் பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டும் போட்டு பச்சை கலர் டிக் வந்துட்டுனா அதையும் நம்ம எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா தனியாக அந்த 500 ரூபா வந்து இன்வெஸ்டடாக நிற்கும். அகைன் நான் வந்து எடுக்கணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், இப்போதைக்கு எனக்கு கரண்ட்டில் இருக்க எக்ஸ்ட்ரா 2 ஃபண்ட்ஸை எடுத்து காமிக்கிறேன் எப்படி ரிமூவ் பண்ணணுன்ட்டு. ஸோ இந்த ஃபண்ட்ஸை நான் கிளிக் பண்ணுறேன்.
கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா விட்ரா இன்வெஸ்ட் மோர்னு இருக்கும். விட்ரா கிளிக் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து எஸ்ஐபியை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ பணத்தை விட்ரா பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா விட்ரால் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு எந்த பேங்க்கு கரெக்டாக அதே பேங்க்கு தான் காமிக்குது. ஸோ விட்ரா கொடுத்துட்டேன். கண்டினியூ டு விட்ரா கொடுத்துட்றேன். கன்ஃபார்ம். ஸோ நம்ம ரூ. 500 போட்டோம். அது வந்து பார்த்திங்கன்னா வந்து ரூ. 532.6 வந்திருக்கு. ஸோ 39,37.2 இதான் ஓடிபி. ஸோ கொடுத்து ப்ரொசீட் கொடுத்தோன்னே கனெக்டிங் செக்யூர்லி அப்படின்னு வந்திருக்கு. ப்ராசஸிங் ட்ரான்சாக்ஷன்ஸ் அது லோட் ஆகும். ஸோ லோட் ஆகிட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ஓகே கன்ஃபார்ம் ஆகிட்டு. ஸோ அமௌண்ட் வில் பி கிரெடிட்டட் ஆன் 16th August. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து 8th August. ஸோ 16th August காமிக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து ரிமைனிங் ஃபண்ட்ஸ் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி அதே மாதிரி விட்ரா கிளிக் பண்ணி ஸோ விட்ரா ஆல் ஃபண்ட்ஸ் கொடுத்து விட்ரா கொடுத்துட்டிங்க அப்படின்னா விட்ரா ஆகிடும். ஸோ நான் இந்த ப்ராசஸிங்காக வச்சுருக்கேன். ஸோ பட் ஆனால் வந்து எல்லாத்தையும் நான் எடுக்கணுன்னா எடுத்துருவேன். ஏன்னா ஆல்ரெடி ஆட்டோபே வந்து கேன்சல் பண்ணதுனால இதுக்கப்புறம் இன்வெஸ்ட் ஆகாது. ஸோ நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அவங்க சொல்கிற மாதிரி 3 to 5 ஒர்க்கிங் டேஸ் ஆகும். இடையில வந்து வீக்கெண்ட்ஸ் அதே மாதிரி வேறு எதுவும் இண்டிபெண்டன்ஸ் டேலாம் வரதுனால ஸோ அதுக்கப்புறம் வரும்னு நினைக்கிறேன். ஸோ டியூஸ்டே கணக்குக்கு தான் வருது, நெக்ஸ்ட் டியூஸ்டே. ஸோ இப்படி தான் வந்து பணத்தை வந்து விட்ரா பண்ணுறது. ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் காமிச்சிட்டிங்க ப்ரோ, விட்ரா பண்ணுறது காமிக்கல ப்ரோ அப்படின்னாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. நீங்கள் வந்து ஆட்டோபே வந்து கேன்சல் பண்ணிவிட்டு விட்ரா பண்ணணும். இன்கேஸ் உங்களோட ஆட்டோபே எனக்கு இருக்க மாதிரி ப்ராசஸிங்கில் இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி 3 to 5 ஒர்க்கிங் டேஸ் போனதுக்கப்புறமும் எடுக்கலாம். இல்லை நீங்கள் டேரெக்டாக வேணால் கூட எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.